ஹலோ ஆல் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கிட்டி. ஆக்சுவலா நம்ம ஃபீனிக்ஸ் தான் போயிருக்கோம். பட் அங்க வந்து கிட்டி தீம்ல வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில கிட்டி கேம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே குட்டீஸ் விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க இந்த வாட்டி ஷாப்பிங் பண்றதுக்காக போல. ஒன்லி ஈட்டிங் பண்றதுக்காக போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய சாப்ட்டுருக்கோம். நெறையங்கிறது எனக்கு இது நெறைய. நல்லா சாப்பிடுறவங்களுக்கு இது நெறைய கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிளானே இல்லாம போனதுங்க. எதுவுமே பிளான் பண்ணல. சரி சும்மா போலான்னு போனது. நான் அட் டைம்ஸ் 2 வெரைட்டியான ஷாப்பிங் பண்ணுவேன். இஃப் இன் கேஸ் நான் சீரியஸா ஷாப்பிங் பண்ணணும்னு நெனச்சேன்னா, டூ டூ லிஸ்ட்லாம் போட்டு கண்டிப்பா பிளான் பண்ணிட்டு தான் ஷாப்பிங்க்கே போவேன். கொஞ்சம் கான்ஷியஸா பண்றது. பட் தென் இந்த ₹50, ₹100, ₹150 சோட்ட சோட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஆர் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாரி விஷயத்துக்கு பெருசா பிளான்லாம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெய்ட்டா போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், இல்ல ப்ரொவிஷன்ஸ் வாங்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் பிளான்டா தான் போவேன். பிகாஸ் எனக்கு கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுட் கோர்ட்ல ஒரு வடா பாவ் அண்ட் சன்னா சமோசா பார்த்துருப்பீங்க. அண்ட் திஸ் கொண்டலேடி இஸ் சோ ஃபேவரைட். அது ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால நான் எப்பவுமே போம்போது ஒரு 2 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு தான் போவேன். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். அந்த கிட்டி கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. செட்டப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம யூசுவலா ட்ரெயின் ஆர் பஸ் பார்ப்போம் இல்ல. இந்த டைம் நம்ம பஸ் பார்த்துருக்கோம். குட்டீஸ்க்காக வெயிட்டிங். ட்ரெயின் ஆர் பஸ் இல்லாம நம்ம மால்ல வீடியோவே எடுத்தது கிடையாது. ஸோ, அதனால குட்டியா கேப்சர் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மால்க்குள்ள போம்போது, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்தாலே நம்மளுக்கு பசிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நடந்து நடந்தே பசி எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம போய் ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டோம். செகண்ட் ரவுண்ட் நாங்க தேடிட்டே இருந்தோம். எங்க போய் சாப்பிடலாம் அப்டி சொல்லிட்டு. அப்படியே போம்போது தான் நம்மளுக்கு ஜோனாஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் இதுவரைக்கும் போனதே கிடையாது. பட் என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி போயிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். இட் இஸ் அட் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் சோ டெலிஷியஸ், கிளீன், ஹைஜீன், அ ஹெல்தியா ஃபீல் ஆகும்ல சாப்பிடும்போது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களையும் ட்ரை பண்ண சொல்றேன். நானே எல்லா ரெஸ்டாரண்ட்டும்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, அத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ, இது ரொம்ப ஹெல்தி, ரொம்ப லவ்லியா இருந்துச்சு. மேபி நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப மயோ யூஸ் பண்ணி, இல்லன்னா சாஸ் யூஸ் பண்ணி போடுற ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்காது. பட் இங்க வந்து அது ரொம்ப போடாத மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. லைக் மேபி ஒரு சில ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் சாப்பிட்டதுல நெறைய மயனீஸோ, சாஸோ எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நாங்க வாங்குனது வந்துட்டு அ மஷ்ரூம் சீஸ் கார்லிக் பிரெட். ஐல் டெல் யூ சம்திங். நான் வந்து டாமினோஸ்ல சாப்பிட்டுருக்கேன். நெறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். இட் வாஸ் ஆல் குட். நான் இல்லன்னு சொல்லல. பட் இது ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சு. தென் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். நாங்க எகிட்டேரியன். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் ஃபைனலி ஒரு பீச் ஐஸ் டீ. Hope this video was informative. Please do subscribe. Bye bye.